வேலூர் மாவட்டம் பொன்னை பகுதியில் அமைச்சர் துரைமுருகன் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பிரச்சாரத்திற்காக சென்ற அமைச்சர் துரைமுருகன் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டம் பொன்னை பகுதியில் அமைச்சர் துரைமுருகன் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பிரச்சாரத்திற்காக அமைச்சர் துரைமுருகன் காரில் சென்று கொண்டிருந்த போது காரை மறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அமைச்சர் துரைமுருகன் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பொன்னை பகுதியில் அவரது காரை வழிமறித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜான்சன். வணக்கம் ஜான்சன், முழு விவரங்களை பகிரலாம். ரூபி, தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில தற்பொழுது தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனிடையே காட்பாடி பகுதியில் உள்ள 24 மணி நேரமும் பறக்கும் படையினர் மற்றும் நிலைய கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது வேட்பாளர்கள் அறிவித்திருந்த நிலையில் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட பொன்னை பகுதியில் உள்ள ஒட்டநேரியில் தனது முதல் கட்ட பிரச்சாரத்தை அமைச்சர் துரைமுருகன் முதல் கட்ட பிரச்சாரத்தை துவக்க காட்பாடியில் உள்ள இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்ற பொழுது பொன்னை மேம்பால பகுதியில் கன்னியம்பாடி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சதீஷ்குமார் மற்றும் காவலர்கள் சிவகுமார், ஹேமலதா ஆகியோர் துரைமுருகன் பயணித்த கார் மற்றும் அவருடன் வந்த 2 கார்களை சோதனை மேற்கொண்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.